ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் அச்சமாக தாங்க இருக்குது, பயமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இந்திய அணி நாங்கள் பை வாங்கியே தீருவோம். இதுக்கு வரைக்கும் நாங்கள் தோற்றதுக்கெலாம் சேர்த்து வச்சு இந்த முறை கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பை வாங்குவோம். இது எங்களுக்கு ஒரு வாய்வா சாவா போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு விளையாட போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி குறித்து, போட்டிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியோட நட்சத்திர வீரர் பாபர் அசம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் இந்திய அணிக்கு சவால் விட்டுருக்காருன்னு சொல்லாங்க. இந்திய அணியை பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிக்கையில் சந்திப்பிலே பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாபர் அசம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி இப்போ சமீப காலங்களில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்பெஷலி அபிஷேக் சர்மா அவர் விக்கெட் எடுத்தாலே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் கண்ட்ரோல் ஆகும் நாங்கள் ஒரு எண்ணம் வச்சுருக்கோம். அவரோட பேட்டிங் எபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஏஷியா கப்லேயே பார்த்தோம் அவரோட அதிரடி ஆட்டத்தெல்லாம். கண்டிப்பாக அவரை முதல்ல நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்தி அவரோட மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த மாதிரி ஸ்பின்னர் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏங்குறோம். உண்மையாக அவரோட பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக இருக்குது. நாங்கள் அவரை மட்டும் கொஞ்சம் பார்த்தான்னா போதும், எங்கள் அணி வீரர்கள் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட கருத்து கணிப்பு இதுதான். கண்டிப்பாக நாங்கள் இந்த முறை இந்திய அணியை வீழ்த்தியே ஆகணுங்க, பை வாங்கி தீரணும். ஏஷியா கப்பில் நாங்கள் 3 போட்டி தோற்றுருக்கோம். இது வரைக்கும் தோற்ற போட்டி எல்லாமே நாங்கள் சேர்த்து வச்சு கண்டிப்பாக இந்திய அணியை பழி வாங்குவோம். அது நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொல்கிறது எங்களோட பிளான் இருக்குது. கண்டிப்பாக இந்த முறை மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். எங்கள் அணி வீரர்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபர் அசம் பார்த்திங்கன்னா தலைவன் வாங்கின அடிலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மீண்டுமான்னு சொல்லிட்டு அவர் சவால் விட்டுட்டுருக்காரு. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஒரு நைட்டு தானே. இந்திய அணி எப்போவுமே இந்தமாரிலாம் பேச மாட்டாங்க, எப்போவுமே அவங்க செயலில் காட்டுறவங்க. பாகிஸ்தான் அணி எப்போவுமே செயலில் காட்ட மாட்டாங்க, பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி எந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மேட்ச் நடக்குமானே ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. ஏன்னா மழை வரத்துக்கான வாய்ப்புகள் ஒரு 6லேருந்து 8 9 மணி வரைக்கும் மழை வரும். கண்டிப்பாக இடியுடன் கனமழை, அதுவும் 80% சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் போட்டி நடக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் இருக்குது. பார்க்கலாங்க நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் 2 நாடுமே ஒரு இயங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 2 போட்டியில் பாகிஸ்தான் ஜெயிக்குன்னு நினைப்பாங்க, இந்தியா ஜெயிக்குன்னு நினைக்கும். அது இது வார் மாரின்னு சொல்லாங்க, வேர்ல்டு வார் மாரி. அதனால் பொறுத்து பார்க்கலாங்க. இன்றைக்கி மேட்ச் நடக்குதா இல்லை நடக்கலையா, இல்லை மழை ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஜெயிக்குதான்னு நினைக்கிறோம், ஆனால் மழை ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாபர் அசம் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள். யார் வெற்றி பெறுவாங்க, இந்திய அணி எந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பிளேயிங் லெவலாக போனோம்பா. அபிஷேக் சர்மா கம்பேக் கொடுக்குறாரு, அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.